முதல்ல மேஷ ராசியை எடுத்துக்குவோம். ஏன்னா அதிகமான டானிக் அப்படிங்கிறது இப்பொழுது மேஷ ராசிக்குத்தான் தேவைப்படுகிறது. டானிக் அப்படின்னா என்ன சார்னு கேட்காதீங்க. டானிக்னு நான் சொல்றது பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி டானிக்கை தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மேஷ ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்கி விட்டதுங்கிறது எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். சொந்த நட்சத்திரத்துல இது நாள் வரை பாதகாதிபதியோடைய நட்சத்திரத்தில் நின்றது. நிறைய மேஷராசி அடி வாங்கியாச்சு, சுருண்டாச்சு, தோல்வி அடைஞ்சாச்சு. கடன், வம்பு, வழக்கு, வெளிநாட்டுல போய் நிறைய பிரச்சனைகள், வெளிநாட்டுல போய் வெள்ளக்காரன்ட்டு அடி வாங்கினது, மிதி வாங்கினது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவமானப்பட்டது. இந்த மாதிரி சித்திரவதைகளை எல்லாம் இது நாள் வரை சந்தித்து கொண்டிருந்தார்கள். மேஷத்துக்கு 3, 6 நட்சத்திரங்களாக வருகிறது. அதாவது 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக புதன் வருகிறது. இதுல 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா கடனை குறிகாமிக்கிறது, எதிரியை குறிகாமிக்கிறது, போட்டியை குறிகாமிக்கிறது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தகவல் தொடர்பு. அப்போ இனி இவர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும். ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், 2வது பாதம் மகர ராசியிலும், 3வது பாதம் கும்ப ராசியிலும், 4வது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? முதல்ல மேஷ ராசியை எடுத்துக்குவோம். ஏன்னா அதிகமான டானிக் அப்படிங்கிறது இப்பொழுது மேஷ ராசிக்குத்தான் தேவைப்படுகிறது. டானிக் அப்படின்னா என்ன சார்னு கேட்காதீங்க. டானிக்னு நான் சொல்றது பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி டானிக்கை தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா மேஷ ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது தொடங்கி விட்டதுங்கிறது எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். அது விரயத்துல வந்தது. சொந்த நட்சத்திரத்துல இது நாள் வரை பாதகாதிபதியோடைய நட்சத்திரத்தில் நின்றது. நிறைய மேஷ ராசி அடி வாங்கியாச்சு, சுருண்டாச்சு, தோல்வி அடைஞ்சாச்சு. கடன், வம்பு, வழக்கு, வெளிநாட்டுல போய் நிறைய பிரச்சனைகள், வெளிநாட்டுல போய் வெள்ளக்காரன்ட்டு அடி வாங்கினது, மிதி வாங்கினது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவமானப்பட்டது. இந்த மாதிரி சித்திரவதைகளை எல்லாம் இது நாள் வரை சந்தித்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஒரு ஆறுதல், ஒரு சமாதானம் அப்படின்னா இவர்களுக்கு அந்த சாட்டானை குரு பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சாட்டானுடைய நெகட்டிவ் சுருண்டு விட்டது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். பாக்யாதிபதி உச்சம்ங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்.
இப்போ சாட்டர்ன் ரேவதி நட்சத்திரத்துக்குள் வரும் பொழுது இது நாள் வரைக்கும் என்ன நடந்தது அப்படின்னா, சொந்த நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்த போது இவர்களிடம் வேலை செய்த நபர்கள், லேபர்ஸ், தொழில், உத்தியோகம், லாபம், இதுல கூடுதலான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. எப்படின்னா, இவர்கள்ட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் செய்யக்கூடிய அந்த தவறுக்கும் இவரே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஸ்டாஃப்ஸ் வராமல் போனது, ஸ்கில்டு லேபர்ஸ் கிடைக்காமல் இருந்தது, வேற ஏதாவது அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைகளுக்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இவர்கள் இது நாள் வரை சந்தித்தார்கள். ஏன்னா அந்த ஸ்டாஃப்ஸினுடைய கோஆபரேஷன் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. இனி சனி பகவான் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கும் பொழுது அது மேஷத்துக்கு 3, 6 நட்சத்திரங்களாக வருகிறது. அதாவது 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக புதன் வருகிறது. இதுல 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, கடனை குறிகாமிக்கிறது, எதிரியை குறிகாமிக்கிறது, போட்டியை குறிகாமிக்கிறது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது இவர்களுக்கு தகவல் தொடர்பு. அப்போ இனி இவர்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய தகவல்கள், அது என்ன தகவலா வேணாலும் இருக்கலாம், அது ஒரு சாதாரண ஓடிபியாக இருக்கலாம், வரக்கூடிய மெசேஜாக இருக்கலாம். இப்பெல்லாம் புதுசாலாம் என்னென்னமோ சொல்றாங்க, எல்பிஜி சிலிண்டரை அட்டாச் பண்றோம், அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கொடுங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு மெயில் வருது, நீங்க அந்த ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்களை துவம்சம் பண்ணிடுவாங்க, பேங்க்ல இருக்கிறத மொத்தமா வலிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. சார், பேங்க்ல ஏதாவது இருந்தா தானே சார் வலிக்கிறதுக்கு, ஒண்ணுமே இல்லையே சார்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இருந்தாலும் நூதனமான தகவல்கள் நம்மை படுகுழியில் தள்ளிவிடும். அதுல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பயணங்கள் மூலம் ஆதாயம் இருக்கிறதா, அதனை கொஞ்சம் கூர்மையாக கவனித்து பார்த்து கொள்ளணும். நாம ஒரு விஷயத்துக்காக புறப்பட்டு போயிருப்போம், அங்க போனதுக்கு அப்புறம் நாம் யாரை தேடி போனோமோ அந்த நபர் இருக்க மாட்டார், இல்லைன்னா அந்த பொருள் நமக்கு கிடைக்காது. இதனால் கொஞ்சம் விரயம் ஆகாமல் நம்மை நாம் பார்த்து கொள்ளணும். 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய விஷயம் மெயினா என்னன்னா, இளைய சகோதரம். அப்போ இதுல ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விற்பனை, 3ஆம் இடம் பொருள் விற்பது, இடம் விற்பது. அப்போ அந்த பொருளை விற்பது, பூர்வீக சொத்தை விற்பது, அதன் மூலம் நமக்கு ஒரு லாபம் வரும், அதனை வைத்து இந்த கடனை எல்லாம் நாம் அடைத்து விடலாம்னு நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்போம். ஆனா நம்மளுடைய இளைய தம்பியோ இளைய தங்கச்சியோ வேறு ஒரு ஸ்கெட்ச் போட்டிருப்பார்கள். கடைசியில் ஏதாவது ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டு அந்த இடத்தை, பூமியை விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, புத்திசாலித்தனமா நம்ம அப்பாவை களத்தில் இறக்கி விட்டு விடணும். இல்ல அப்பா இல்ல அப்படின்னா ஒரு குரு, இல்லைன்னா அப்பாவுடைய அந்தஸ்தில் பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவர்களை களத்தில் இறக்கி சமாதானமாக இந்த விஷயத்தை நாம் பேசி முடிக்க வேண்டும். ஏன்னா நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்றாரு, 3ஆம் பார்வையாக நம்மளுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை அந்த நேரத்தில் பேசினால் அதுவே நமக்கு எளிமையாக மாறிவிடும். இன்னொரு பக்கம் சனி 6ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் வீடு குறிகாட்டக்கூடியது மெயினா நோய், எதிரி, கடன். அப்போ சின்ன சின்ன கேஸ்ட்ரிக், அசிடிட்டி, பேக் பெயின், நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமே த்ரோட் வரைக்கும், ஹார்ட் வரைக்கும் எல்லாம் இது வேற மாதிரி பிரச்சனைலாம் பயந்து போய் கடைசியில இது ஒண்ணுமே இல்லை சார், சிம்பிள் கேஸ்ட்ரிக், இது கேஸ் ப்ராப்ளம் சார், எங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இல்லை சார், ஒன்லி கேஷ் ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்வதும் எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். கடன் வாங்கும் பொழுது, ஏன்னா 6ஆம் இடம் மெயினா கடன். அப்போ ஒரு அரசாங்கத்திட்ட கடன் வாங்குறோம், இல்ல ஒரு கவர்மெண்ட் கிட்ட கடன் வாங்குறோம், இல்லைன்னா ஒரு பேங்க்ல வாங்குறோம் அப்படின்னா அந்த நேரத்துல அவர்களுக்கு அந்த கடனை நமக்கு கொடுப்பதில் தான் குறியாக இருப்பார்கள். ஆனா அதுல ஹிடன் காஸ்ட் என்ன, இப்போ கடன் வாங்கினதுக்கு அப்புறம்
நம்ம ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும், அந்த கடனை போய் அடைக்கலான்னு போகும் பொழுது, சார் மினிமம் 5 வருஷத்துக்கு நீங்க இஎம்ஐ கட்டித்தான் சார் ஆகணும், அதுக்கப்புறம் தான் சார் கடனை நீங்கள் அடைக்க முடியும்னா அப்பொழுதுதான் சொல்வார்கள், ஏன்பா நீ கடன் வாங்கும் பொழுது என்கிட்ட சொல்லல அப்படின்னா, சார் நீங்க கேட்கலையே சார்ன்னு என்னமோ நம்ம பேர்ல தப்பு இருப்பது போல் நம்மை திருப்பி விடுவார்கள். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவசரப்படாமல், பதட்டப்படாமல், டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக பயணித்தால் நிறைய விஷயங்களில் நாம் வெகு லாவகமாக வெளியே வந்து விடலாம். மேலும் சனி பகவான் நமக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பாக்கியத்தை அடைவது, ஒரு இடம் வாங்குவதா இருக்கலாம், ஒரு வீடு வாங்குவதா இருக்கலாம், ஒரு சொத்து வாங்குவதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். பொதுவாகவே நாம் ஷார்ட்கட்டில் போகாமல் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நேர்முகமாக போனால் நாம் கண்டிப்பாக அந்த இலக்கை அடைய முடியும். இதுல என்ன ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பார்த்தோம்னா 3ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறதே இளைய களத்திரம். ஏன்னா 9ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது காம திரிகோணத்தில் வருகிறது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது சயனஸ்தானம், அதாவது நாம் இரவு தூங்க போகக்கூடிய நேரம். அந்த நேரத்துல அதிகமான பிரச்சனைகளை வெளிநபர்களோ நம்மளுடைய குழந்தைகளோ நமக்கு கொடுப்பது கம்மி தான். லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பிப்பார். குறிப்பா அதுல செகண்ட் ஹஸ்பண்ட், செகண்ட் ஒய்ஃப் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த நேரத்துல லைஃப் பார்ட்னர் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்தால் நாம் அமைதியாக இருப்பது, நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, நீ என்ன திட்டினியா, என் தோஷம் தீந்துச்சு, நீ என்ன அவமானப்படுத்தினியா, நீ ரூமுக்குள்ள தானே வச்சு அவமானப்படுத்தினா பரவாயில்ல, காலையில நான் வெள்ளை சட்டையை போட்டுட்டு பல வெளியில போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் தலை தப்பிக்கும். ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவர்கள் பேச நாமும் பேச, அவர்கள் பேச நாமும் பேச, இவ்வாறு பயணித்தால் இது ஒரு எரிமலையாக வெடிக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போதும். இதுல டச்வுட் என்னன்னா, சாட்டானை குரு பார்க்கிறார், சாட்டான் நீர்த்து போய்விடுவார். தொடர்ச்சியா குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, ரிஷிகள் வழிபாடு, ஞானிகள் வழிபாடு, இந்த ராகவேந்திரர், ராமானுஜர், மகா பெரியவர் வழிபாடு, இதையெல்லாம் நாம் வியாழக்கிழமைகளில் செய்யும் பொழுது இதன் வீரியம் வெகுவாக பாதிக்கும். மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பா இரவு நேரத்தில் உங்களுடைய கணவன் உங்களை வெகுவாக ஏதாவது பேசி காயப்படுத்த மாட்டார் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த சயனஸ்தானத்துக்கு இப்போ குரு பார்வை வந்து விட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மைனஸ் பாயிண்ட் இல்லை உங்களுடைய கணவனால் அப்படின்னு சொல்ல முடியும். பிரதர், என் கணவனால் எனக்கு மைனஸ் இல்லைன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளஸ் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. வயதில் மூத்த நபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் 55-60 கிராஸ் பண்ணிட்டோம்னா, கால் பாதங்கள், இந்த நீ பெயின், ஆர்த்தோ பெயின் இருக்கிறவர்கள் எல்லாம் கொஞ்சம் பத்திரமாக ஃபிட்னஸ், வாக்கிங், டயட்டிங், இயற்கை வைத்தியங்கள், ஆர்கானிக் ஃபுட், இந்த மாதிரியான விதிமுறைகளை எடுத்துக்கொண்டு உங்களது உடலை, ஆரோக்கியத்தை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இதுல மேஷராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்களும் வரும். இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன்ல இருந்து நம்ம கணக்கு பார்த்தோம்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இவர்களுடைய 25வது நட்சத்திரத்தில் இப்பொழுது சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு கொஞ்சம் கெடுதலான பலன்கள் கூடுதலாக வரும். இதற்கு பிரத்யேகமான பரிகாரங்களை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் செய்து கொள்ள வேண்டும். சார், நீங்க சொன்னதெல்லாம் நன்றாகத்தான் இருந்தது, ஆனா டக்குன்னு முடிஞ்சிருச்சே சார் என்று நீங்கள் சொல்வது புரிகிறது. இப்போ இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்குள் போய்விட்டாலும் திரும்ப இவர் வக்ரமடைய போகிறார். ஜூலை மாதம் கடைசி. அந்த வக்ர பலன்களை வழக்கம் போல் பிரித்து மேய்வோம், பொளந்து கட்டுவோம். அதற்கான காணொளிகளும் தயாராகி கொண்டிருக்கிறது.
தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.